ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். இதில் திரௌபதியை பாண்டவர்கள் திருமணம் செஞ்சதுக்கப்புறம் எல்லா விவரங்களும் திருதராஷ்டிரனுக்கு சொல்லப்படுது. அப்போ திருதராஷ்டிரர் சொல்கிறாரு, திரௌபதியையும் பாண்டவர்களையும் குந்தியையும் கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரன் விதுரர்கிட்ட சொல்லும்போது பாஞ்சாலம் புறப்பட்டு விதுரர் போகிறாரு. அதுக்கப்புறம் பாஞ்சாலத்தில் விதுரர் பாண்டவர்களை சந்தித்து திருதராஷ்டிரனுடைய அழைப்பை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் துருபதனையும் பகவான் கிருஷ்ணரையும் பாண்டவர்கள் கலந்து ஆலோசித்து அவங்க எல்லாருமே ஹஸ்தினாபுரம் புறப்பட்டு வர்றாங்க. அவங்கள எல்லாம் வரவேற்க திருதராஷ்டிரன் சிறந்த ஏற்பாடுகளை செய்கிறாரு. பாண்டவர்கள் திரும்பி வர்றாங்கன்னு தெரிஞ்ச ஹஸ்தினாபுர மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாண்டவர்களுடைய வருகை மக்கள்கிட்ட மிகுந்த ஆரவாரத்தை உண்டு பண்ணுது. அதுக்கப்புறம் திருதராஷ்டிரன் மனைவியான காந்தாரியை வணங்குவதற்காக திரௌபதி காந்தாரியுடைய பாதங்களில் விழுந்தபோது காந்தாரி திரௌபதியை கட்டி தழுவுறா. அப்போவே காந்தாரியுடைய மனசில் என் மகன்களுக்கு யமன் இந்த பெண்ணின் உருவத்தில் வந்திருக்கான் அப்படிங்கிற எண்ணம் தோணுது. அதனால் காந்தாரியுடைய மனம் கலக்கமடையுது. பாண்டுவினுடைய அரண்மனையில் பாண்டு இருந்த சமயத்தில் இருந்த அரண்மனையில் அந்த பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதியோட தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. சில தினங்கள் கழித்து திருதராஷ்டிரன் பாண்டவர்களை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து பேசுகிறாரு. என் பிள்ளைகள் ஆணவம் நிறைந்தவர்கள், நல்ல மனம் இல்லாதவர்கள், என்னுடைய சொல்லை அவர்கள் ஏற்பதே இல்லை. உங்களுக்கும் அவங்களுக்கும் மீண்டும் விரோதம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. உங்களுக்கு நான் பாதி ராஜ்யத்தை கொடுக்குறேன். அதை வாங்கிட்டு காண்டவ பிரஸ்தம் போய் அதையே தலைநகராக கொண்டு நீங்கள் நல்லபடியாக அரசாட்சி செய்யுங்க. கிருஷ்ணருடைய யோசனையையும் கேட்டு இந்த என்னுடைய ஏற்பாட்டை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு திருதராஷ்டிரன் பாண்டவர்கள்கிட்ட சொல்கிறாரு. இது எல்லாமே பகவான் கிருஷ்ணர்கிட்ட சொல்லி பாண்டவர்கள் கலந்து ஆலோசனை செய்கிறாங்க. திருதராஷ்டிரனுடைய யோசனை ஏற்கப்பட்டது. பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யம் அளிக்கப்பட்டு தர்மபுத்திரனுக்கு பட்டாபிஷேகம் விமர்சையாக நடக்குது. அவங்க எல்லாருமே காண்டவ பிரஸ்தம் புறப்பட்டு போகிறாங்க. ஹரே கிருஷ்ணா. பாக்கி நாளை பார்க்கலாம். நாளைக்கு ஹரே போல்.